ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரத்தை எப்படியோ இன்றைய தினத்தில் நீ தொடக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டாய். உன்னிடத்தில் நேர்மை இருப்பதால், உண்மை இருப்பதால், நீதியும் நியாயமும் இருப்பதால் என்னுடைய கரத்தை தொடக்கூடிய அளவிற்கு உனக்கு பாக்கியமும் இருந்திருக்கின்றது. உன்னுடைய கடினமான நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிடும். எல்லாம் சுலபமாகிவிடும். எளிதாக உனக்கு கிடைத்துவிடும். சிரமப்பட்டு போராடி பெற காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய சிரமங்களையும் கடினங்களையும் தாண்டி சுலபமாக தானாக உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தை இன்றைய தினத்தில் என் கரங்களை தொட்டதால் பெற்றுவிட்டாய். என் அன்பு குழந்தையே, பயம் ஏதும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உன் வாழ்க்கையை என் பார்வையில் நான் வைத்திருக்கின்றேன். அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. உன் நிலையே உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிப்பேன். உன் மனம் பல நேரங்களில் பலரால் உடையப்பட்டு இருக்கின்றது. உடைந்த மனம் இன்னும் ஒட்டப்படாமல் காயங்களோடும் ரணங்களோடும் இருப்பதால் வலியையும் வேதனைகளையும் ஏற்படுத்தியபடி இருக்கின்றது. அந்த இடத்தில் தேவையான மருந்தை இட்டு சுகப்படுத்தி உன்னை பலப்படுத்த நான் இருக்கின்றேன். நீண்ட தூர பயணம் இந்த வாழ்க்கை பயணம். அதில் ஆங்காங்கே தடைகளும் தடங்கல்களும் சங்கடங்களும் வருவதால் உனக்கு இது கடினமாக தெரிகின்றது. ஆனால் இந்த வாழ்க்கை பாதையை ரசித்து வாழ தொடங்கிவிட்டால் அந்த தடைகளினுடைய சுமைகள் எதுவும் தெரியாமல் போய்விடும். மன அமைதி எங்கே கிடைக்கின்றதோ அந்த விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். பிறரை அதிக அளவில் நம்பி ஏமாந்த நாட்கள் போதும். அளவோடு யாரிடமும் அன்பை பகிர்ந்து கொண்டால், உரிமையை பகிர்ந்து கொண்டால் உனக்கு நலம் நிறைந்ததாக இருக்கும். நீ எந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று இத்தனை நாள் காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உயரத்தை தானாக நீ எட்டி பிடிக்க நான் வழி செய்திடுவேன். சுலபமாக உன்னுடைய இலக்கை நீ அடைய நான் வழி செய்திடுவேன். பேரானந்த பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க நான் வழி செய்திடுவேன். இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையில் உயரக்கூடிய நாட்கள், உயர்வை தரக்கூடிய நாட்கள். இடைவிடாமல் இன்பமானது பெருக்கெடுக்கும். உன்னுடைய அறிவு மேலோங்கும். நீ செய்த தானம், நீ செய்த தர்மம் ஒரு பொழுதும் உன்னை கைவிடாமல் காத்தருளும். நீ துன்பப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் சிலர். நீ மகிழப் போவதை பார்த்து அதிர்ச்சி அடையவும் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, நல்லதோ கெட்டதோ உனக்குரிய வினைப்பயனை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. நாம் செய்த முற்பிறவிகளினுடைய பலன்கள் நம்மை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றது. நல்லதை செய்தோமேயானால் நல்ல பலன்களாகவும், தீமைகளை செய்திருப்போமேயானால் தீய பலன்களாகவும் அது இன்றைய பிறவியில் தொடர்ந்து கொண்டும் வருகின்றது. விதியை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நல்ல பலன்களை எல்லாம் இனி நீ பெறப்போகின்றாய். கர்ம வினைகளின் பலன்களை எல்லாம் அனுபவித்து தீர்த்தாகிவிட்டது. நல்ல கர்மாக்களின் பயன் இனி உன்னை தொடர்ந்து உன்னை மகிழ்விக்கும். உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகளில் இருந்து இனி விடுபட்டு விடுவாய். வெற்றியை காணப்போகின்றாய். இயல்பாக பல விஷயங்களில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். என்னையே சில விஷயங்கள் பிரமிப்படைய வைத்திருக்கின்றது உன்னுடைய விஷயத்தில். என் அன்பு குழந்தையே, மெய் சிலிர்த்து போயிருக்கின்றேன் உன்னுடைய பக்தியால். உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. சிந்தித்து முடிவெடுக்க, உன் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள உன்னை நான் இனி தயார்படுத்துவேன். உன்னை காப்பாற்றக்கூடிய இடங்களில் நான் முன் வந்து காத்து நிற்பேன். மாற்றம் உன்னிடத்திலிருந்து வரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும். அனுபவித்து கொண்டிருக்கும் சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும். உன் விதியானது மாறும் தருணம் இது. நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் நேரம் இது. இன்றே இதை கேட்ட நிமிடங்களிலிருந்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் பல நாள் பிரார்த்தனைக்கு எல்லாம் பலன் கிடைத்து விட்டது என் அன்பு குழந்தையே. உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் எல்லாம் இந்த பழனி ஆண்டவனினுடைய நேரடி ஆசிர்வாதங்கள் உனக்கு இருப்பதால் இனி உன் வாழ்வில் நீ கிடைத்து மகிழப் போகின்றாய். இன்று இரவோடு இரவாக உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் நான் முடித்து வைப்பேன். இன்று முதலேயே பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இத்தனை வருடங்களாக நீ காத்திருந்த ஒன்று இப்பொழுது கிடைக்க நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய்.
இந்த நல்ல நாளில் நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பாயே, ஆனால் ஒரு மங்கள செய்தி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். உன்னுடைய கண்கள் பார்க்க பல நல்ல விஷயங்கள் இனி நடந்தே தீரும். அற்புதங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கும். வெற்றி செய்தியோடு தினம் தினம் நான் உன்னை சந்திப்பேன். உன் சோதனை காலங்கள் அத்தனையும் முடிந்தது. நீ சாதனை படைக்கக்கூடிய அளவிற்கு இனி பல மகிமைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கவும் ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி மிகவும் நிஜமான ஒன்று. பயபக்தியோடு அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இதை கேட்கும் பொழுதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று நடக்க தொடங்கிவிடும். நீயே நம்ப முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழ வைத்தவர்களுடைய ஆட்டமெல்லாம் அடங்கப் போகின்றது. நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. இது கதிர்வேலனுடைய வாக்காக அமைந்துள்ளது. சகலமும் இனி நீ பெறப்போகின்றாய். எந்த ஒரு சலனமும் மனதில் கொள்ளாதே. பிறர் பேச்சை கேட்டு நீ துன்ப நிலைக்கு ஆளானது எல்லாம் போதும். இந்த முருகனுடைய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயம் மேம்படுத்தக்கூடியதாக அமையும். உன் வாழ்வில் பலவற்றை இது நாள் வரை இழக்க நேர்ந்தது. ஆனால் இனி உன்னுடைய வாழ்வில் நீ பலவற்றை பெறக்கூடிய நிலை ஏற்படும். தனிமையில் இருந்து எப்பொழுதும் அழ கற்றுக்கொள்ளாதே. தனிமை உன்னை சில சமயங்களில் அழ வைக்கும், பல சமயங்களில் பலப்படுத்தும். அழாமல் தைரியமாக அந்த நேரத்தில் சிந்தித்துப்பார். அது உனக்கு தேவையான பலத்தை கொடுக்கும். உன்னுடைய பரிசுத்தமும் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன் மனம் போல வாழ்க்கையை நான் கொடுத்து மகிழ்வேன். உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒவ்வொரு நிமிடமும் உன் மனதிற்குள் நீ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் உனக்கான சுப வாழ்க்கையை முழுமையாக கொடுத்து மகிழ்வேன். மனம் உடைந்து விடாதே. உன் வாழ்வில் புது புது மாற்றங்கள் எல்லாம் வரும் காலகட்டம் இது. மிகவும் சக்தி வாய்ந்த நான் உன் வீட்டில் பல சுப நிகழ்ச்சிகளை இனி நடத்தி கொடுப்பேன். நல்ல வரங்களை எல்லாம் உன் வாழ்விற்கு கொடுத்து உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். நல்ல அனுபவங்களை எல்லாம் உன் வாழ்வில் கொடுத்து உன் கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி வைப்பேன். இனி உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் காலம் இது. பல நல்ல செய்திகளும் நல்ல நிகழ்வுகளும் சுப நிகழ்ச்சிகளும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. பல ஆபத்துகளிலிருந்து இது நாள் வரை நான் காத்து நின்றேன். எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் இனியும் உன்னை தீண்டாமல் எல்லா நேரமும் உன்னை நான் காத்து நிற்பேன். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் என்னால் தான் காத்து நிற்க முடியும். என் அன்பு குழந்தையே, காலம் கனிந்து கூடி வந்திருக்கின்றது. உன் கோரிக்கைகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக பலிக்கும். இந்த கந்தனின் வாக்கு உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக பலிக்கும். உன் காயங்கள் அனைத்தும் சரியாகிவிடும். மனம் பலப்படும். நல்லது நடக்கும்.